ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம். ஆஃப்டர்நூன் லஞ்ச் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க எங்கள் அத்தை அப்படின்னு நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சண்டே மார்னிங் வந்து நானும் எங்கள் அத்தையும் டிஃபன் வேலையை முடிச்சுட்டு நான் பாத்திரத்தெல்லாம் விளக்கி வச்சுட்டேன். பாத்திரத்தை ரொம்ப நீட்டாக விளக்குனா தான் எங்கள் அத்தைக்கு பிடிக்கும். இருந்தாலும் நான் என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன். நல்லா நீட்டாக விளக்கிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா கிச்சனை வந்து கேஸ் ஸ்டாப்பையும் கிச்சனையும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இதான் என்னோடய வேலை, நான் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக நண்டும் இறாலும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ மதியத்துக்கு என்ன அப்படின்னா, நண்டு குழம்பு, இறால் வறுவல். இறாலை வந்து ஒரு பாதியை மட்டும்தான் நாங்கள் ஃப்ரை போட போகிறோம். இன்னொரு பாதியை வந்து வெனஸ்டே வச்சுக்கலான்னு சொல்லி அதை வந்து இப்போ நல்லா க்ளீன் பண்ணி பதப்படுத்தி எங்கள் அத்தை வந்து உள்ளே வச்சுட்டாங்க ஃப்ரீசரில். எங்கள் அத்தை வந்து எல்லாமே எடுத்து வச்சுட்டாங்க. வீடியோவுக்கு இதெல்லாம் எடுத்து காமிச்சிருமா அப்படின்னு சொல்லி என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு எடுத்து நீட்டாக எனக்கு வச்சுட்டு வெளியில் போயிருக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நண்டு குழம்புக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். நண்டு வந்து 2 kg எடுத்திருக்கோம். எங்கள் அண்ணியும் இன்றைக்கி வந்திருக்கிறதுனால நாங்கள் 2 கிலோ எடுத்தோம். ஸோ நண்டை வந்து நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ க்ளீன் பண்ண முடியுமோ தண்ணி வெள்ளையாகிற வரைக்கும் க்ளீன் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு கடையிலேயே நல்லா சுத்தம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதனால் லேசாக க்ளீன் பண்ணால் போதும், அதாவது வாஷ் பண்ணால் போதும். வாஷ் பண்ணால் தான் அந்த ஒரு மாதிரி ஸ்மெல் வரும்ல, அந்த ஸ்மெல்லு வந்து நல்லா போயிடும். ஸோ நல்லா 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் அலசிடாதீங்க, அப்புறம் உள்ள அந்த ஃப்ளஷெல்லாம் வெளியில் போயிடும். ஸோ லேசாக பட்டும் படாமல் அலசிக்கோங்க. இப்போ நண்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. தண்ணி வந்து கிளியராக வர்ற வரைக்கும் வாஷ் பண்ணிக்கோங்க. எங்கள் அத்தை வந்து இப்போ 3 times வாஷ் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து நண்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வந்துருச்சு பாருங்கள். நண்டு ரொம்ப சுத்தமாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து குழம்பு வச்சிடலாம். நண்டு குழம்பு வைக்கிறதுக்கு நண்டு 2 கிலோ, சின்ன வெங்காயம் 150 கிராம் குழம்புல போடுறதுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. 50 கிராம்லேருந்து 75 கிராம் வரைக்கும் தோல் உரித்து வச்சுக்கோங்க. அது வந்து மசாலாவில் போட்டு அரைக்கிறதுக்காக. அப்புறம் 2 தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது கொஞ்சம் போல் தேங்காய்ச்சல் போதும். ஒரு துண்டு இஞ்சி, 3 ரசப்பூட தோல் நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது வத்தல், எங்கள் வீட்டு உரப்புக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஒரு 15 வத்தல் எடுத்துருக்கோம். அடுத்தது மல்லி 2 ஸ்பூன், பெருஞ்சீரகம் ஒரு 3/4 ஸ்பூன் போதும், மிளகு ஒரு 3/4 ஸ்பூன், அதுக்கப்புறம் சீரகம் 1 ஸ்பூன். இதில் இந்த வத்தல், மிளகு, பெருஞ்சீரகம், மல்லி, இந்த சீரகம் இருக்கு இல்லையா, இதை மட்டும் நம்ம வறுத்து அரைக்கணும். ஸோ இதை வறுத்துக்கலாம். கடாயை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த பெருஞ்சீரகம், மிளகு, மல்லி இது 3ஐயும் லேசாக வறுத்துக்கோங்க. அந்த ஸ்மெல் வர்ற வரைக்கும் வறுத்தா போதும். இது நல்லா வறுபட்டதும் நம்ம எடுத்து வச்சுருந்த வத்தலையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வறுக்கும்போதே ஸ்மெல் நல்லா ஜம்முன்னு வரும். இது நல்லா வறுபட்டதும் நம்ம எடுத்து வச்சுருந்த சீரகத்தை போட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். இதோடையே நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய்ச்சில், இஞ்சி, பூண்டையும் போட்டு இது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம நண்டை வந்து வேக வச்சிடலாம். ஸோ நண்டை வேக வைக்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா கொஞ்சம் அதிகமாகவே விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த சின்ன வெங்காயம் 150 கிராமை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்ட உடனேயும் நம்ம நண்டையும் சேர்த்து இதில் போட்டுடலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. சின்ன வெங்காயம் நண்டு 2ஐயுமே தொடர்ந்தாப்பில் இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து அப்பப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா வேகணும். அந்த எண்ணெயிலேயே இந்த நண்டு வந்து நல்லா வேகணும். ஸோ அது நல்லா வேகட்டும். அப்பப்போ மட்டும் வந்து கிளறி விட்டுக்கோங்க. நண்டு நல்லா வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே மசாலாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் கூடவே அந்த சின்ன வெங்காயம், தக்காளி அதையும் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க, மையாக அரைச்சிக்கோங்க. இப்போது நண்டு வந்து ஒரு 10 நிமிஷம் அடுப்பில் வச்சுருந்தோம். நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை அதில் சேர்த்துடலாம். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு தண்ணி விட்டு இது வந்து நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க.
ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சாச்சு. இப்போ நல்லா கொதித்து வத்திடுச்சு. ஸோ இந்த பக்குவத்தில் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ சுவையான நண்டு குழம்பு லஞ்சுக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கு இல்லையா? எங்கள் அத்தை வச்சாங்கன்னா டாப் டக்கராக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை பார்த்துட்டு இப்படி விட்டுறாதீங்க. உடனே இன்றைக்கே நண்டு வாங்கி இதே ஸ்டைலில் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஆவி பறக்க நண்டு குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். நண்டு குழம்பை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ரொம்ப உரப்பு சேர்த்துடக்கூடாது. ஸோ சுவையான நண்டு குழம்பு மணக்க மணக்க சுட சுட நொடியில் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நம்ம இறால் ஃப்ரை எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். இறாலை ஒரு 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. எங்களுக்கு கடையிலே நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. உள்ளே உள்ள அந்த வெயினெல்லாம் எடுத்து கொடுத்துட்டாங்க. ஒருவேளை வெயின் எடுக்காமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வெயினை வந்து நடுவில் ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துருங்க. நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இறால் ஃப்ரை செய்கிறதுக்கு 1/2 கிலோ இறாலுக்கு 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், வத்தல் வந்து உரப்பு கம்மியாக தான் நாங்கள் வச்சுருக்கோம். உங்களுக்கு உரப்பு இன்னும் அதிகமாக வேணுமுன்னா இன்னும் 2 வத்தல் சேர்த்துக்கோங்க. நாங்கள் ஒரு 2 இல்லைன்னா 3 வத்தல் தான் சேர்த்தோம். ஸோ இது 3ஐயும் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடராக அரைச்சிக்கோங்க. இதை வந்து நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறாலில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வந்து வச்சுருங்க. நல்லா இது வந்து காயட்டும். இந்த மசாலா அப்போ தான் நல்லா வந்து அப்சர்வ் ஆகும் உள்ள. இப்போ நல்லா காஞ்சிடுச்சு. ஸோ இப்போ வந்து இறாலை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். தோசைக்கல்லில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அடுத்தது நெய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் பொரிச்சோன்னா நல்லா மணமாக இருக்கும். இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த இறால் துண்டுகளை ஒவ்வொன்றா எடுத்து நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். இது வந்து வேகமாகவே வெந்துடும். ஸோ ரொம்ப நேரம் வச்சுருக்கணும்லாம் தேவை கிடையாது. ஒரே தோசைக்கல்லில் எவ்வளோ வைக்க முடியுமோ வச்சிடலாம். ஒரு பக்கம் வெந்ததுமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. சுட சுட இறால் ஃப்ரை ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே நண்டு குழம்பு ரெடி. இப்போ இறால் ஃப்ரையும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பக்கம் வெந்ததுமா அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. அடுத்த பக்கம் திருப்பி விட்டாச்சு. 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த நேரத்தில் நம்ம வந்து இதை எடுத்துடலாம். சுட சுட இறால் ஃப்ரை ரெடி ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே நண்டு குழம்பு ரெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம். ஏற்கனவே சூடாக சாதம் வந்து வடித்தாச்சு. சூடாக சாதம் வச்சு அது மேலே சுட சுட நண்டு குழம்ப ஊற்றி கூடவே இறால் ஃப்ரையும் வச்சு சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதனோட சுவையை அடிச்சுக்க எதாலையும் முடியாது ஃப்ரெண்ட்ஸ். உலகத்தில் அவ்வளவு சுவை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்ததோடு மட்டும் இல்லாமல் இப்போவே இன்றைக்கே இதே ஸ்டைலில் நண்டு குழம்பும் இறால் ஃப்ரையும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம யெகோவா ஷாலோம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கோலம் வீடியோ பார்க்கணும் என்னோடய கோலம் சேனல் சசிகலா ஃப்ரான்சிஸ் கோலங்கள் சேனலை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களை நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். பாய் அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி சண்டே.